கிறிஸ்துவுக்குள் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரி யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசுவினால் வரவேற்கிறோம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அளிப்பாராக. இன்று பார்க்க போகின்ற வேத பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். மேத்யூ சாப்டர் 15 verse 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் என்ற ஒரு வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்று பார்க்கின்ற ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் பெரியது. Your faith is great. Your faith is great. அந்த இடத்துல பார்க்கிற வார்த்தை என்னவென்றால், ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறோம். அந்த சகோதரிய மகள் பலவீனத்திலே வியாதியில் அகப்பட்டிருக்கிறாள். அப்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவள் எப்படியாவது கண்டு தம் மகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சுற்றி வந்து முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிற ஒரு காரியம், அவர் எவ்வளவு கேட்டும் இயேசு என்ன பண்ணுகிறார், அவர் திரும்பி பொழுது கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். மிகவும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிற என்ன காரியம் என்றால், ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஒன்றும் பேசவில்லை. அவர் அமைதியாக போய் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சகோதரியோ இயேசுவை விடாமல் பின்தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது கூட அவர் சீஷர்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே, இவள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க, ஒரு வார்த்தை நீங்க சொல்லிவிடுங்க, அனுப்பிடுங்க ஆண்டவரே என்று கேட்டுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்கிறார். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க இடத்துல ஒரு பாடங்களை கற்றுத்தர அவர் பிரயாசப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இருந்த அவர், அவர்களுக்காக வரப்பட்டவர். இந்த சகோதரியானவள், அவள் புறஜாதியாக இருக்கிறாள். அதனால அவர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொள்ள ஆரம்பித்ததை பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஒரு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஆண்டவர் எவ்வளவோ சொல்லியும் போராடி கொண்டிருக்கிறார். உதாரணத்தை கூட சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லவே என்கிறார். இதுல என்ன சில நேரம் பார்த்தால் என்ன நாய் என்று சொல்லுகிறார் என்று யோசிக்க தோணும். ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், எந்த அளவுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விடாமல் தொடர வேண்டும் என்பதற்கு அந்த சகோதரியே மகாபெரிய உதாரணம். இன்றும் உலகம் முழுவதும் பரிசுத்த வேதாகம் வாசிக்கிற யாவரும் அந்த சகோதரியை குறித்து இன்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார், அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரி இன்னும் உலகம் முழுதுமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாய், ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாய், எப்படி தேவனை பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே சொல்ற, நாய்களுக்கு போட முடியாது, அதுக்கு அவர் சொல்ற ஒரு வார்த்தை சொல்ற, மெய்தான் ஆண்டவரே, இட்ஸ் வெரி ட்ரூ, நீங்க சொல்றது ரைட்டு. ஆனாலும் அந்த நாய்க்குட்டிகளும் தங்க எஜமானோட மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே. எவ்வளவு அருமையான ஆண்டவருக்கு இயேசு சுவாமி இந்த உலகத்திலே வெளிப்பட்டவர், மாமிசத்தை வெளிப்பட்டவருக்கு ஒரு லெசன் எடுக்கிறார். கரெக்ட் தான் ஆண்டவர், நீங்க சொன்னது, நீங்க உண்மைதான் சொல்லிருக்கீங்க. ஆனாலும் ஒரு காரியம் உண்டே. என்ன காரியம் என்று பார்த்தோமானால்,
நான் நாய்க்குட்டி, நீ என்னுடைய எஜமானா இருக்கிறீர். உன் மேய்ச்சிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை தின்னுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இந்த இடத்துல அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறார். இது எதற்கு உதாரணம் என்றால், யூதர்களுக்காக வந்தவர். யூதர்கள் இயேசுவை இப்படியாக அறிந்து கொள்ளவில்லை. ஜூயிஷ் பீப்புள் இயேசுவை இப்படிதான் அறிய வேண்டும் என்று அறிந்து கொள்ளவில்லை. அவர் எனக்காக வந்தார் என்று அறிந்து கொள்ளவில்லை. இவர் உலக ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவர் ராஜாதி ராஜன் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தான் இந்த உலகத்தின் கடைசி காலத்தை நியாயத்திற்க போகிறார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. இவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்து என் பாவங்களுக்காக மரிக்க போகிறார் மேசியா என்பதை அறிந்து கொள்ளவில்லை. யூதர்கள் அவரை அறிய வேண்டிய விதத்திலே அறியாமல் அவரை விட்டு விட்டார்கள். தங்களுடைய மெய்யான ரட்சிப்பை பெறாமல் போய்விட்டார்கள். ஆனால் இந்த புறஜாதியான அந்த சகோதரி, இயேசுவை அறியாதவள், இயேசுவுக்கு சொல்ல குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்லுகிற பிரகாரம் அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விடாமல் பின்தொடர்கிறாள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று பார்க்கிற இந்த சம்பவத்தை உன் வாழ்க்கையிலே நினைத்துக்கொள். நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனால் நான் ஜெபித்ததற்கு பதில் வரவில்லை என்று நினைத்து எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அநேகர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை ரொம்ப பின்பற்றினாங்க, இயேசுவை நம்பி வந்தேன், சபைக்கு வந்தேன், இயேசுவை நம்பி ஜெபம் பண்ணேன், ஜெபத்தெல்லாம் கலந்து கொண்டேன். ஆனால் எனக்கு இந்த தோல்வி நடக்கும் போது, இந்த பிரச்சனை நடக்கும் போது, என் வீட்டுக்கு ஒருத்தர் யாரும் இழந்து போயிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை, இப்படியா வியாதி பட்டுக்கிறாங்க, சாக நிலைமை இருக்கிறாங்க, அவருக்கு பதில் கிடைக்கவில்லைன்னு சொன்ன உடனே கடவுளை தூஷிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன் இந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணி ஜெபம் பிரயோஜனம் என்று. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோபு சொல்வது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். என் பாத்திரத்தை எடுத்து அவரை நான் பின்பற்றினேன். என்ன செய்வேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தினவனாய் எனது எல்லா பலிகளையும் அவருக்கு நான் செலுத்துவேன். அன்பு தேவ ஜனமே, இந்த சகோதரி விடாமல் திரட்டுகிறாள், விடாமல் போய் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாள், பேசிக்கொண்டு இருக்கிறாள். ஆண்டவரே, நான் நாய்தான், எனக்கு நீங்க போடுங்க என்று சொல்லுகிறாள். அதாவது நாம் ஒருவர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒதுக்குறாங்களோ, எந்த அளவுக்கு நம்ம தள்ளி விடுறாங்களோ, நம்ம என்ன பண்ணோம்? அவங்க பின்தொடர்ந்து நடக்க வேண்டும். அவர் விடக்கூடாது. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியம், நம் தேவாதி தேவன் ராஜாதிராஜன் இயேசு ராஜாவை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்பதற்கு இதுவே சரியான உதாரணம். உன் வாழ்க்கையில தோல்வியே நடந்தாலும், வாழ்க்கையில எல்லாம் கைவிட்டு போனாலும், உன்னை விட்டு விலகி எல்லாரும் போனாலும், நீ விட்டு விலகாதவர் ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. காரணம், இயேசு என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை விட்டு விலகி போனாலும், ஆனால் நம்ம கைவிடாதவர் உண்டு, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை. இந்த இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுகிறார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார். பாருங்க, அந்த அதற்கு சொல்லுகிற காரியம் தான், நீ ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. Then Jesus answered, woman, you have a great faith, your request is granted. அன்பு தேவ ஜனமே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிற உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை பார்த்து இந்த கேள்வி நம்ம சொல்லுவாரா? மகனே, மகளே, உன் விசுவாசம் பெரியது, your faith is great என்று சொல்லுவாரா? நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் யார் மீது இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் கர்த்தரை நோக்கி இருக்கிறதா? இல்லை நம்முடைய விசுவாசம் பணத்தின் மீது இருக்கிறதா? இல்லை நம்முடைய விசுவாசம் வேலை மீது இருக்கிறதா? இல்லை நம்ம விசுவாசம் சொத்து மீது இருக்கிறதா? இல்லை நம்முடைய விசுவாசம் நம்ம வைத்திருக்கிற நகை மீது இருக்கிறதா? இல்லை நம்ம விசுவாசம் நம்முடைய உற்றா உறவினரோடு இருக்கிறதா?
அன்பு தேவ ஜனமே, உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறதா? இல்லை, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், உலக பிரகாரமும் நம்புவேன், இயேசுவையும் நம்புவேன், எது எனக்கு கொடுக்குதோ அதை பெற்றுக்கொள்வேன். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இவள் நினைத்தானால் எப்படி நாயின்னு சொல்லுவீங்க என்று கதறி அழுது, ஆனால் ஒரே வார்த்தை சொன்னா, ஆண்டவரே அசந்துட்டாரு. மெய்தான் ஆண்டவரே, நீங்க சொன்னது ரைட் தான், நாய் தான், ஆனா நீ என்னுடைய எஜமான். எஜமானுடைய மேசிலிருந்து விழுகிற பருக்கை அந்த ஒண்ணு கூட எனக்கு எடுக்க உரிமை இருக்குது. அன்பு தேவ ஜனமே, நம் தேவனை கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் நம் அன்பு சகோதரனே சகோதரியை நம்மை பார்த்து ஆண்டு சொல்லுவார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிற உனக்கு ஆக கடவுது என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, your request is granted. அல்லேலூயா. அது ஒரு பெரிய வார்த்தைங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் எனக்கு இந்த கிடைக்குமா, எனக்கு கிராண்டட் ஆகுமா, குழந்தை பாக்கியத்தை கேட்டுக்கொருங்கள விசுவாசத்தோடு நீ கேட்கிறவனுக்கு கிராண்டட். வேலைக்காக காத்து கொண்டு பிள்ளையே விசுவாசத்தோடு கேட்கிறவனுக்கு கிராண்டட், உனக்கு வேலை கிடைத்து விட்டது. படிப்புக்காக எக்ஸாமுக்காக காத்து கொண்ட பிள்ளையே உனக்கு வெற்றி உண்டு. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார். மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கு இதை போல ஒரு விசுவாசம் என்ன பண்ணல நான் காணவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எனக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட 100க்கு அதிபதி கேட்கிறான், ஆண்டவரே நீங்க எனக்கு என் வேலைக்கு அகப்பட்டிருக்கிறான், சுகம் அளிக்கணும். வா நான் வரேன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, என் வீட்டுக்கு ஆண்டவரேப்பா நீங்க வருவதுக்கு நான் தகுதி இல்லை, நான் பாத்திரவானே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு நிறைய பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நான் சொன்னா செய்வாங்க, ஆனாலும் நீ என் வீட்டுக்குள் வருது நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறான். இயேசு அதை கேட்டு சொல்ற ஆச்சரியப்படுறார். இயேசு தமக்கு பின் செல்லுகளை நோக்கி சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலருக்குள்ளும் என்று சொல்லும் போது இந்த 100க்கு அதிபதி அவனும் இஸ்ரவேல் ஜனத்தான் அல்ல, அவன் புறஜாதியான், இயேசு அறியாதவன், இயேசு சொந்தமில்லாதவன். இன்று அநேகர் இயேசுவை அறிந்தும் நாம் தவறு செய்கிறோம். இயேசுவை தெரிந்தும் இயேசு பற்றி அறிந்தும் தவறு செய்கிறோம். ஆனால் இயேசுவை பற்றி அறியாதவர்களோ அவரை 100க்கு 100 நம்புகிறார்கள். இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் தகுதியே இல்லை, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேலைக்கார சுஸ்தமாவான். இயேசு அதனால தான் சொல்றார், ஆச்சரியப்படுகிறார் இதை கேட்டு, இப்படியும் எமன் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது நீ அறிந்து கொண்டாய். அவர் வார்த்தையா இருக்கும்போது அறிந்து கொண்டார். அதனால சொல்றார், ஆச்சரியப்பட்டு எல்லாரும் சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இப்படி விசுவாசம் நான் காணவில்லை. அன்பானவர்களே, நமக்கு தேவனை கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் இதுதான். அப்ப சொல்றான், பின்பு இயேசு 110 அதை நோக்கி சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசப்படி ஆக கடவுது. Your request is granted. உன் வேலைக்காக சொஸ்தமானான், போ என்று சொல்லுகிறார். அன்பு தேவ ஜனமே, என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும், கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும். மனுஷன் மேல் உன் நம்பிக்கை போடாதே. இதுதான் மீண்டும் மீண்டும் நம்ம கற்று தருகிறார். கர்த்தரை மாத்திரம் 100க்கு முழுமையா நம்பும் போது நீ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாய், கிருபை பெற்றுக் கொள்ளுவாய். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. கிருபை இரக்கம் தயவு பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் பார்த்து வருகிறோம்.
தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும். நாளை தினத்திலே 150வது நாள் இந்த ஜெபத்திலே அநேகர் கலந்து கொள்ள உதவி செய்யும். தேவனை கத்த கிருபை செய்யும். தொடர்ந்து பயன்படுத்தும். எங்களோட பேசு வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதியும் கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாவரும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.